ஏங்க வெறும் வெள்ளை புடுதே இருக்கு. அனிதா கிட்ட போய் 2 வெங்காயம் வாங்கிட்டு வாங்க. அனிதா கிட்டயா? அப்படியே 4 பச்சை மிளகாய் வாங்கிட்டு வந்துருங்க. 2 பழுத்த தக்காளி சேர்த்து வாங்கிட்டு வந்துருங்க. என்ன மார்க்கெட்டுக்கு போய்கிட்டு இருக்கிறேன், ஓசி கேட்க போறோம். போய் தக்காளி வெங்காயம் பச்சை மிளகான்னு லிஸ்ட் போட்டுக்கிட்டு இருக்கிறேன். போய் வண்டி சாவி எடுத்துட்டு வா, மார்க்கெட்ல போய் வாங்கிட்டு வரேன். மார்க்கெட் போக தெரியாமல நான் உங்களை அவளை போய் வாங்கிட்டு வந்துடுறேன். நாளைக்கு சந்தைக்கிழமை, நாளைக்கு போய் சந்தையில வாங்கிக்கலாம். இன்னைக்கு ஒரு பொழுதுக்குங்க நான் 3 வாங்கி ஒப்பேத்து ஒரு குழம்பு வச்சு விட்டு போயிடலாம். சரி, என்னால அப்படி ஓசி போய் கேட்கறது இம்புட் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க முடியாது. நீ வேணா போய் கேட்டு வாங்கிட்டு போ. உங்களுக்கு அந்த திறமை இல்லைன்னு சொல்லுங்க. திறமை இருந்தா உங்களை பிடிக்க முடியுமா? கையில தள்ளுங்க. ஒரு காய்கறி வாங்க போ சொன்னா போறியாயா? கேட்ட தலைவலின்னு இருக்கு. வயிற்று வலிங்கிற தலைவலிங்கிற இல்லாத வழியில உனக்கு மொத்தமா சேர்த்து வந்துடும். எனக்குமே வந்து வாச்சிருக்க இன்னைக்கு எப்படி குழம்பு வச்சு சாப்பிடுறது வாய்க்கு ருசி. 4 வெள்ளைப்பூடு குழம்பு வைக்கலான்னு பாக்குறேன். நீ 2 தக்காளிக்கு 2 வெங்காயத்துக்கு வேண்டி எங்க வரைக்கும் நடக்கணும். நான் போய் வாங்கிட்டு வரேன். என்னடி ஒரே சத்தக்காடா இருக்கு? என்னக்கா? அது ஒண்ணும் இல்லக்கா. அட கடைக்கு போயிட்டு வாயா, குழம்பு வைக்கணும்னு சொன்னேன். போவனான்னு சாங்கினி பண்ணிக்கிட்டு இருக்காரு. தலைவலியா அவருக்கு. இன்னும் 2 வெங்காயம் 4 பச்சை மிளகத்துக்கு ஒரு 2 தக்காளிக்கு வேண்டி அம்புட்டு தூரம் நடக்கணுமே யோசனையா இருக்குது எனக்கு. இந்த வெயில் வேற கொளுத்துன்னு கொழுப்பு. இதுக்காக மார்க்கெட் போக வேண்டாம், என்கிட்ட இருக்கு, தரேன் வா. சரி இந்த வர சொல்றேன், கொடுத்து விடு. ஐயோ, அம்புட்டு குப்பை வீட்டுக்குள்ள விழுந்துருச்சே. அந்த ஆளு வரட்டும், கூட்டி அள்ளிடுவார். அதெல்லாம்